வணக்கம், முத்துநகர் மீனவன். நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இப்போ தங்கக்கடலுக்கு தேவையான பொருளை ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நாளைக்கு தான் வந்து கிளம்புவோம். அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். காலையில் வந்து மளிகமாக வரும். இப்போ நம்ம வந்து ஐஸ் பார் அடிக்க போகிறோம். எத்தனை ஐஸ் பார் அடிக்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 35 ஐஸ் பார் வந்து அடிக்க போகிறோம். இந்த ஓட்டு நம்ம கூட சாமியை வர போகிறாங்க. நம்ம முதல் நாள் எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ என்னென்ன காமெடி நடக்கு அப்படிங்கிறத பாருங்க. என்ன பண்ண போறீங்க? அது சொல்றேன், இவங்க தலையை புடிச்சு முடியிருக்கு தாத்தா. வேண்டாம் தாத்தா அடிக்கோப்ல. திடீர்னு கேப்பாப்ல திருப்புற. ஏய் ஏமா யாவர்த பாட்டு போறாரு? ஐஸ் எடுத்து சொல்லுங்க. அண்ணே ஏடா பாலை அடிங்க. வாங்க ஐஸ் எடுங்க. நீ நல்ல கலையில ரவுண்ட் வேய் கீழ லாக்கி நின்னு சாப்பி நிப்பாட்டு அப்படி நிப்பாட்டு. குடிச்சிட்டு நீங்க போட்ட போயிருங்க. அப்ப கேத்து தட்டிய உண்டால வச்சிட்டு போங்க. நிப்பாட்டு பாலை. 3 ரன். ஏய் தேவையான குடிங்க. ஆமா வருவாங்க எனக்கு. டா. குளிங்க. கயிறு எடுடா. வெளியே வெக்கிக்கு உள்ள போய் உட்கார்ந்தாரோ? சம்மன் இருக்கும் ஏசில இருந்த மாதிரி. அட வெளிய வந்தா ஓசில இருந்து ஆசியானால கட்டிடுவாங்க. சூப்பர் ஆசியானால சாத்து கெட்ட போய் பிடிக்குவாங்க. போடு பிடிப்போம். இதெல்லாம் கொடுத்து காசையும் கொடுத்து ஐஸ் வாங்கணுமாக்கு. நல்லதுனே. இதுல பலரசம் வேற. சாமியனே. உப்பு கடலை வேற. உப்பு கடலை வேற. இப்போ நம்ம ஐஸை ஏற்ற போகிறோம். மிஷினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ மண்ணடையில தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த இடத்துல நின்று வேலை பார்க்க முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள போட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெயிலுக்கு வந்து இந்த ஃபைபர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நின்று வேலை பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ தண்ணி அடிச்சுட்டு நம்ம வந்து ஐஸ் ஏற்ற போகிறோம். ஐஸ் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம தண்ணி ஏற்ற போறோம். இப்போ சாமி பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. மிஷினே உடச்சு சாக்கு போல நல்ல சாக்கு போற ஒரு சாக்குல வை. இந்த சாக்கு போற அப்புறப்படுத்து. ஆட்டில போட்டவா திங்க. ஏய் என்ன போட்டா இருக்கு. யாரு இந்த மாடுக்கு திங்க மாட்டீங்க அந்த ஆடு. அத வலிக்கறாம
ஆமா நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே. இப்ப எதுக்கு இந்த பாட்டு? இது மைக்கு மாதிரி இருக்குல்ல, அதுக்காக படிக்கும். இப்போ மேலே ஒரு 6 கேன் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்க அப்படின்னா வந்து 2 பெரிய சிண்டெக்ஸ் இருக்கு. 2 சிண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிண்டெக்ஸும் 500 லிட்டர் பிடிக்கும். 1000 லிட்டர் உள்ளே இருக்குது. நம்ம குளிக்கிறதுக்கெலாம் அதுலேருந்து எடுத்துக்கிடுவோம். என்ன ஓசை இலக்குங்க 2 டைம் ஃபுல்லாக போட்டு. ஆமாம் போடு. தண்ணி பிடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இங்கிட்ட ஒரு 3 கேன் அங்கிட்ட ஒரு 3 கேன் எடுத்து வச்சிருவோம். இது நம்மளுக்கு நாளைக்கு காலையில் தான் வேலை. நாளைக்கு காலையில் தான் டீசல் வரும். டீசல் ஒரு 4 கேன் தேவைப்படும். ஏற்கனவே 2 கேன் இருக்கு. இன்னைக்கு நம்ம தொழிலுக்கு கிளம்ப போறோம். மளிகை ஜாமெல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு இப்ப பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லா இருக்கும். கண்டது எழுதிலாம் குடிச்சு உடம்பு கெடுத்துங்க. கண்டது எழுதி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிட்டு. இப்போ டீசல் வந்துருக்கு. நம்ம டீசல் ஏற்றுறோம். நம்மளுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 250 லிட்டர் கிட்ட நம்மளுக்கு டீசல் தேவைப்படும். ஏன் அப்படி பிடிக்கிய இலைக்கு விட தானே. சாப்பாடுக்கு என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மீன் எடுக்கல. இன்னைக்கு கறி தான் எடுத்துருக்குறோம். ஒரு அண்ணனுக்காண்டி போட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்குள்ளேயான சாமியான சரி சமைச்சிடணும்னு சொல்லி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. வெங்காயம் டொமேட்டோ சிக்கன் போட போறேன். இஞ்சி பூண்டை முதல்ல போட்டு வதக்குங்க கிடையாது. சிக்கனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு வதக்குங்க, நல்லா இருக்கும். ஆனால் இஞ்சி கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும். இது கொஞ்சம் பரபரன்னு இருக்கு. ஆனால் இஞ்சி எவ்வளோத்துக்குள்ள நைஸாக இருக்கோ அவ்வளோத்துக்குள்ள சேரும். கறி கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சோட மகாராஜா பொடி. சூப்பர். முடிஞ்சு அடுத்த லைட்டா பொரிக்க தான் செய்யணும். என் சமையலுக்காக ஃபுல்லா வெயிட்டிங்ல இருக்காங்க. தாத்தா, இவரு நம்ம காளி அண்ணன், தான் என் தம்பி, அதான் என் தம்பி எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டேன். அதான் அவன் முன்னாடியே ஊற வச்சு சாப்பிட்டாப்ல பசியில. ஆமா ஆமா, நீ வச்சு விடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருந்தா மனுஷன் ஊறுகாய் வச்சு
சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் சாப்பிடக்கூடாது இவர் தான் சொன்னார். டாக்டர் இவர் தான். ஊதிக்கோ ஊதிக்கோ தின்ன அப்புறம் ஊதிக்கோ. கறி குழம்பு ஊட்டி கறி போடவே இல்லையே உள்ளக்க. குழம்பு இருடா வாரடா. தொழிலுக்கு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அங்கே ஒருத்தர் கிளம்பிட்டு போட்டை நீராடிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். மாண்டா பிடிச்சிருங்க. வெள்ளத்துக்கு நீராட்டுற ஜாமான், நீராட்டுறதுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாத்தையும் வச்சு நீராட்டுவோம். குங்குமம் உங்களுக்கு மணி இப்போ 10 மணி ஆகிட்டு. நம்ம இப்போ காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறோம். நம்ம தொழில் பார்க்குற இடத்துக்கு போகிறதுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆயிரும். முதல் நாள் கடலுக்கு வெள்ளம் தொழிலுக்கு செல்லுது. நீராட்டி முடிஞ்சாச்சு.
நீராட்டி முடிய இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். கறி குழம்பு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா சில்லிலாம் நல்லா பொரிச்சு, சிக்கன் வச்சு நல்லா பொரிச்சு, கறியெல்லாம் வச்சு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றோம். முதல் கடலுக்கு போகிறோம். பார்த்துக்கிடுங்க. நான் கடல் தொழில் போய் அங்கே போய் நல்லா மீன் பிடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? பாருங்கள் மக்கள். ஓகே. அதே மாதிரி நல்லா சுட சுட இருக்குது சாப்பாடலாம். சுட சுட வச்சு சாப்பிட்றோம். எவ்வளோ அழகாக இருக்குது சரிங்களா? ஆமாம். ஒரு கோழிக்கு ஒரு ஈரல் தான் இருக்கும். அதுதான் 2 பேரும் பாதி பாதி திண்டீங்க. இன்னும் ஈரல் வேணும்னா ஏன் ஈரலை தான் எடுக்கணும் வேணுமா? நார்த்தங்க ஊறுகாய், கறி, சிக்கன் குழம்பு எல்லாத்தையும் வச்சிருக்கோம். நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. காலையில் சாப்பாடு எல்லாரும் வீட்டிலேருந்து இட்லிருந்து வருவாங்க. நாங்கள் கடலுக்கு தொழில் போகிறோம். எல்லாம் ஒத்துதுண்ணே. தொழிலுக்கு போகிறனால இன்னைக்கு நாங்கள் சிக்கன் எடுத்து வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நாள் வீட்டில் எல்லோரும் சிக்கனு மட்டனு எடுத்து சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை நாள்னால அதனால் இன்றைக்கி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள் போகிறனால கடலுக்கு போகிறதுக்கு நாங்கள் சிக்கன் எடுத்து சமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துட்டு சாப்பிட்டு போகிறோம். அடுத்த கடை உங்களுக்கு மீனை காட்டுறோம். என்ன சாப்பிட்றோம். சாப்பிட்டு நல்லா பாருங்கள், லைக் பண்ணுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. கறி குழம்பு வச்சாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால நாங்கள் வீட்டில் கறி எடுப்போம். இன்றைக்கி நாங்கள் கடலுக்கு வர்றதுனால கடல் மலையே கறி எடுத்தாச்சு. எடுத்து கறி குழம்பு சமைச்சாச்சு. சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு எல்லா நேரம் எல்லோரும் தூங்கிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் கடலுக்கு வர்றேன். நிறைய பேர் என்னை எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. நிறைய பேர் கமாண்டில் கேட்டிருக்காங்க என்னைய எங்கே சாமி என்னங்கன்னு. நான் வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. உடம்பு சரியில்லைனால கடலுக்கு வரல. நான் இந்த ஓட்டு வந்தாச்சு. கறி குழம்பு சாப்பாடு சூப்பராக இருக்குது. லிவரு, சிக்கன் லிவரு, சூப்பராக இருக்கு. நம்ம போட்டில் எல்லாருமே வந்து ஸ்டியரிங் பிடிப்போம். மெயினாக எப்போ மண்டடையான ஸ்டியரிங் பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தூண்டி இழக்கும் போதும் சரி, பேராசூட்டு அப்புறம் நங்கூரம் மூலம் போதும் அவங்க தான் பிடிப்பாங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே தூங்க போகிறாங்க. நானும் சாமியோட தான் மாற்றி ஸ்டியரிங் பிடிக்க போகிறோம்.
போட்டாச்சு. மணி 5:30 ஆயிடுச்சு. இடத்த நெருங்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் இடத்துக்கு போயிடுவோம். டீயை போட்டாச்சு. எல்லாரும் தாத்தா எல்லாருமே டீ முடிஞ்சு டீ குடிச்சாச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் இடம் வந்துடும். இடம் வந்தோம் நங்கூரத்தை போடுறோமா இல்லை பாதாசம் போடுறோமா தெரியல. பேரசூட்டை போய் இலக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன தொழில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தும்பு தொழிலில் தான் இன்றைக்கி நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். ஒருத்தவங்க மட்டும் கட்டை போடுறாங்க. கட்டையிலையுமே நல்ல மீன்கள் மாட்டுச்சு. எல்லோரும் தும்பு தூண்டி போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தும்பு தூண்டியில் மொதல் மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் மாட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரை மீன் மாட்டியிருக்கு. நமக்கு அந்த நரம்பு இழுவிலே தெரிஞ்சிடும் பெரிய மீனா சின்ன மீனா அப்படிங்கிறது. சின்ன மீனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீடாக வாங்கிடலாம். இப்போ பெரிய மீனாக இருக்கிறனால மீனை கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஓட விடாமல் வாங்கினோன்னா அத்துட்டு போயிடும். ஏன்னா நம்ம போட்டிருக்க தூண்டி பார்த்தீங்கன்னா வந்து 7 நம்பர் தூண்டி தான். சில நேரங்களில் பெரிய மீனாக இருந்தால் தூண்டியே வந்து நிமித்திட்டு போயிடும். கொஞ்ச நேரம் ஓட விட்டாச்சு. இப்போ நரம்பை வாங்குறாங்க. பாருங்க மக்களே, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. மீன் பிடிக்கல எங்களுக்கு. அப்படியே கண்ணெல்லாம் அசந்து போச்சு. தூங்கிட்டோம். கயிறு தண்ணியில் தான் விட்டு வச்சுருந்தோம். மொதல் மீன் பிடிச்சிருக்கு. சந்தோஷமாக இருக்குது. மீனை பார்த்தீங்களா? மொதல் மீன் நல்ல பெரிய மீனாக விட்டுருக்கு. பெரிய கேர மீனாக விட்டுருக்கு. ஆமாம், இனி மறுநேரம் மீன் பிடிக்கும். மீன் பிடிக்கல மறு வீடியோவில் காட்டுறோம். சரிங்களா? ஓகே மக்களே. பெருசு நினைக்க வாங்கிட்டு இருக்காப்புல. நல்லா இழுத்து வாங்கிட்டு இருக்கு. 2வது மீன் வந்துக்கிட்டு இருக்கு. நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெமன் சாதத்துக்கு வந்து நம்ம கேர மீன் சுக்கா வச்சுருக்குறோம். நம்ம ஒரு கேர மீன் எடுத்துகிட்டு வந்தோம்.
இப்போ நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன மீன் மாட்டியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஊமகொட்டா மீன் மாட்டியிருக்கு. அதில் நிறைய வந்து ஊமகொட்டா மீன் இன்னைக்கு நம்ம பிடிச்சோம். இப்போ கட்டில் மீன் மாட்டியிருக்கு, கட்டில் ஊமகொட்டா மீன் மாட்டியிருக்கு. ஒரே தும்புல பார்த்தீங்கன்னா 2 மீன் 3 மீன் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனை மீன் பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊமகொட்டை 60 மீன் பிடிச்சோம்.
மீன் பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேராசூட்டை கிளப்புறோம். பிடிச்ச மீன்களை ஃபுல்லாக நம்ம ஐஸில் வைக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உள்ள வந்துடாத தண்ணி போடு, தண்ணி போடு.